ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் பீஃப் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய கரிசோரி யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சின்ன வெங்காயம் ஒரு 20, இஞ்சி ஓரளவுக்கு, பூண்டு ஒரு 20 பல் பூண்டு, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். கூடவே பச்சை மிளகாயை 3 பச்சை மிளகாயை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பட்டை, சோம்பு, சின்ன சீரகம், மிளகு எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். கூடவே ஒரு 3 ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ இதை லேசாக ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். நாம் இந்த கலவையை நல்லா பொன்னிறமாக வர மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டோம். இதை அப்படியே எடுத்து மிக்சி சாரில் போட்டு நல்லா பாதி அரை வரைக்கும் அரைச்சிக்கிறோம். இந்த அரைவை கூட இந்த நம்ம வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்தது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக இதில் தண்ணி விட்டு நல்லா ஒரு பதத்துக்காக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி. பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்ல ஒரு ரெசிப்பியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இனிமேட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயை பற்ற வச்சு அதில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுதான் கேரளா ஸ்டைலாக இருக்கும். ஆனால் நாங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்காமல் கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இதில் போட்டு நல்லா சுண்டுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த பதம் போதும். இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து உரமா வச்சுக்கலாம். நம்ம 1 கிலோ பீஃப் எடுத்துருக்கோம், அதை எடுத்து வச்சுக்குவோம். அதை நம்முடைய குக்கரில் போட்டுடலாம். இந்த குக்கரில் நம்ம பீஃபை கொட்டிக்கலாம். கூட ஏற்கனவே வச்சுருந்தா அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறோம். ஒரு 8 விசில் வர வரைக்கும் வேக விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா பீஃப் ஒரு சிலதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம வேக வைக்க போகிறோம். கடையில் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம வச்சிருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். தேங்காய் பாருங்கள் பொன்னிறமாக வந்துடுச்சு. அப்படியே ஓரமாக தள்ளிங்க. தேங்காயை ஓரமாக தள்ளிட்டு இதில் கொஞ்சம் கடுகு,
கடுகு போட்டு பொரிஞ்சோடனே ஒரு 3 மிளகாய், ஒரு 3 மிளகாயை போட்டுக்கோங்க. அப்படியே மொத்தமாக கிளறி அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த ரெசிபி அப்படியே எடுத்து இந்த வானலில் போட்டுக்கிறோம். இது நல்லா சுண்டணும். பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. கேரளா ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு என்னுடைய குழந்தைங்களாம் டேஸ்ட்டு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிப்பியை வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கொஞ்சம் மசாலா நிறையா சேர்த்துருக்கிறதால நிறையாவே ஃபுல்லாகவே மசாலா தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செஞ்சு முடித்த பீஃப் ரோஸ்ட், கேரளா ஸ்டைலில் பீஃப் ரோஸ்ட்டு எப்படி செய்யணுங்கிறத போட்டிருந்தோம். இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே சர்மா அப்படிங்கிற என்னுடைய பையன் வராரு. எப்படி சாப்பிட்றாருன்னு பார்க்கலாம். எப்படி பாய் செஞ்சேன்? நல்லாதான். ஹாய்.